ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எவை இருண்ட வீடுகள். இதன் தலைப்பு. ஜாதகத்தில் கிரகங்கள் செயல்படுவதற்கு வீடுகள் அப்படிங்கிற அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணமாக ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உடலும் உயிரும் சேர்ந்தவர் தான் மனிதன். இந்த உடம்பு இல்லாத உயிருக்கு தனியாக மதிப்பும் கிடையாது, உயிர் இல்லாத உடம்புக்கும் தனியாக மதிப்பு கிடையாது. உடம்புலேருந்து உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னா காலமாகிட்டார்னு சொல்லிடுவாங்க. உயிருக்கு மட்டுமே தனியாக செயல்படுவதற்கான சக்தி நிச்சயமாக இருக்காது. அது செயல்படுறதுக்குன்னு ஒரு உடம்பு தேவை. அப்போ ஜோதிட சாஸ்திரத்திலையும் அதே மாதிரி கிரகங்கள் செயல்படுவதற்கு வீடுகள் தேவை. அது தனிப்பட்ட முறையில் வான்வெளி மண்டலத்தில் இருந்தாலும் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் அவனுடைய ராசி கட்டத்திற்கு ஏற்ப, அவன் லக்னத்திற்கு ஏற்ப அது எந்த வீட்டின் ஆதிபத்தியத்தை பெறுகிறது, அது எந்த நல்ல வீடா கெட்ட வீடா, அந்த ஆதிபத்தியத்துக்கு தகுந்த மாதிரி அவன் எப்போ செயல்படுறதுக்கான தகுதியோடு அந்த கிரகம் இருக்கிறது, அவருடைய வாழ்நாளில் அதற்கான தசாபுத்திகள் நடப்புக்கு வருதா அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு. இந்த வீடுகள் கிரகங்கள் இணைந்தது தான் ஜோதிட சாஸ்திரங்கிற போது இருண்ட வீடுகள் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எப்படி வருதுன்னா, எந்த ஒரு கிரகமும் இல்லாத, எந்த ஒரு கிரகமும் பார்க்காத வீடுகள் அப்படிங்கிறது சிலது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இருக்கும். அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டை கிரகம் யாருமே அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. அதாவது 9 கோள்களில் ஒரு கோள் கூட அந்த இடத்துல இருக்காது. அதே மாதிரி எந்த ஒரு கிரகமும் அந்த வீட்டை பார்க்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட வீடுகளை தான் இருண்ட வீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணமாக ஒரு மேச லக்ன ஜாதகம், இவருக்கு 7ஆம் இடம் துலாம், சுக்கிரனுடைய வீடு. இந்த 7ஆம் வீட்டில் எந்த கிரகமும் இல்லை. இந்த 7ஆம் வீடான துலாத்தை எந்த கிரகமும் பார்க்கலை. இதில் பார்வை திறன் அப்படிங்கிறதுல இருக்கிற ஒரு சூட்சுமத்தை நம்ம சொல்லிடுறேன். சந்திரன் நேரடியாக 7ஆம் இடத்தை மட்டுமே பார்ப்பார்னாலும் கூட அவருக்கு பௌர்ணமி யோகத்தை நெருங்க நெருங்க கிட்டத்தட்ட தசமி திதிக்கு மேலே, வளர்பிறையில் தசமி திதிக்கு மேலே தன்னுடைய வீட்டிற்கு நேர் 7ஆம் இடம் சாண்டியும் 6, 8ஆம் வீட்டையும் வலுப்படுத்தும் பார்வை திறன் உண்டாகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இது கூட இல்லாமல் இருக்கிற வீடை தான் நம்ம இருண்ட வீடுன்னு எடுத்துக்கணும். ஒவ்வொரு கிரகமும் தான் இருக்கும் இடத்துலேருந்து நேர் 7ஆம் இடத்தை பார்க்கும். இது ராகு கேதுகளுக்கு பொருந்தாது. ஸோ ராகு கேது பார்க்குறாங்களே சார் அப்படின்னு கணக்கில் எடுத்துடாதீங்க. இதில் இன்னொன்று, ராகு எங்கேயாவது இருந்தார்னா நேர் 7ஆம் இடத்தில் கேது நின்றுடுவார். அதனால் அந்த கிரகம் இல்லாத வீடுங்கிற அமைப்பில் அது வரவும் வராது. குரு, சனி மற்றும் செவ்வாய் இவங்களுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு. குரு பகவான் பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக, 9ஆம் பார்வையாக விசேஷ பார்வைகளையும் 7ஆம் பார்வை என்கின்ற பொது பார்வையும் கொண்டவர். சனி பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் விசேஷ பார்வையாகவும் 7ஆம் பார்வைங்கிற பொது பார்வையும் கொண்டவர். செவ்வாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் பார்வையும் 8ஆம் பார்வையும் விசேஷ பார்வையாக கொண்டவராகவும் 7ஆம் பார்வை என்கின்ற பொது பார்வை உடையவராக இருப்பார். சந்திரன் மட்டும் வளர்பிறையில் தசமி திதியிலிருந்து தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி, அதற்கு பிறகு பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, கிட்டத்தட்ட பஞ்சமி வரைக்கும் அவருக்கு அந்த விசேஷமாக 6, 7, 8ஆம் இடங்களை வலுப்படுத்தும் திறன் உண்டுங்கிறதுனால இந்த கணக்கையும் போட்டுக்குங்க. இது எதுலேயுமே வராத, எந்த கிரகமும் பார்க்காத, எந்த கிரகமும் இல்லாத வீடுகள் தான் இருண்ட வீடுகள். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த இருண்ட வீடுகள் என்ன பண்ணும்? எது இருண்ட வீடு? எந்த கிரகத்துடைய தொடர்பும் இல்லாத வீடு இருண்ட வீடு. நார்மலாக ஜோதிட சாஸ்திரத்தில் இருண்ட வீடுகள்னு சிலதை சொல்லுவோம். அது 6, 8, 12ஆம் வீடுகள். இது லக்னம் எனும் ஒளி சிதறல் விழ முடியாத வீடுகள்ங்கிற அடிப்படையினால தான் இந்த 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் துர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 3ஆம் வீட்டையும் கணக்கில் கொண்டு வருவாங்க. பட் 3ஆம் இடம்ங்கிறதுல பார்த்திங்கன்னா ஒரு சிறு ஒளி சிதறல் இருக்கும். அப்படிங்கிறதுனால அது முழுமையான மறைவு ஸ்தானம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். லக்னத்துக்கு நேர் பின்னாடி இருக்கக்கூடியது 12ஆம் இடம். ஸோ இதுக்கு ஒளி கிடைக்காது. லக்னத்திற்கு நேர் 7ஆம் இடம்
அதற்கு 12ஆம் இடமான 6ஆம் இடத்துலையும் லக்னத்துடைய ஒளி விழுகாது. அதே மாதிரி 8ஆம் இடம் அதுக்கும் ஒளி விழாது. இதையும் 2 வீடுகள்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வீடுகளில் கிரகங்கள் இருக்கும்போது, இந்த வீட்டை கிரகங்கள் பார்க்கும்போது இது செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால் இவைகள் பொது இருண்ட வீடுகள். உங்கள் ஜாதகத்தில் எந்த பர்டிகுலரான ஒரு வீடு எந்த கிரகத்தின் தொடர்புகளும் இல்லாமலும், எந்த கிரகத்தினாலும் பார்க்கப்படாமலும், சந்திர அதியோகத்திலும் இல்லாத நிலையிலும் இருக்குதோ அதுதான் இருண்ட வீடு. புரிஞ்சுதுங்களா? மேக்சிமம் எல்லா ஜாதகங்களுக்கும் 2 வீடு 3 வீடு இருண்ட வீடாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த இருண்ட வீடுகள் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, இந்த வீடு சார்ந்த பலன்கள் உங்களுக்கு பெரும் அளவு வாழ்க்கையில் நடக்காமலே போயிடும். நடக்காது. இது நல்ல வீடாக இருந்தாலும் சரி, கெட்ட வீடாக இருந்தாலும் சரி. இப்போ ஒருத்தருக்கு 6ஆம் வீடு இருண்ட வீடாக போயிடுதுன்னு வச்சுங்க. அது நேச்சராகவும் இருண்ட வீடு. 6ஆம் வீட்டில் எந்த கிரகமும் இல்லை. 6ஆம் வீட்டை எந்த கிரகமும் பார்க்கல. அந்த 6ஆம் இடம் சந்திர அதியோகத்தின் அடிப்படையிலும் வரல. இப்போ இவருக்கு எதிரி, கடன், நோய் பெரிய அளவில் பாதிப்புகளை வாழ்க்கையில் தராது. புரிஞ்சுதுங்களா? சரி, இதே 5ஆம் இடம் இருண்ட வீடாக போயிடுது. 5ஆம் வீடு இருண்ட வீடாக போகும்போது பூர்வீகத்தினால் பெரிய நன்மை இல்லாமல் போயிடுறது, காதல் வெற்றி பெறாமல் போயிடுறது, பங்குச்சந்தை ஆதாயம் இல்லாமல் போயிடுறது, குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்காமல் போயிடுறது, குழந்தைகள் இல்லாமல் போகிறது அல்லது குழந்தைங்களால ஆதாயம் இல்லாமல் போகிறதுங்கிற பலன்கள் நடக்கும். இருண்ட வீடு நமக்கு மறைமுகமாக சொல்லக்கூடிய ரகசியம் என்ன? இருண்ட வீடுகள் செயல் இழந்தவை. இருண்ட வீடுகளின் அடிப்படையில் ஒரு ஜாதக பெரும் அளவிலான ஆசைகளை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நன்று. புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ லக்னமே சிலருக்கு இருண்ட வீடாக இருக்கும். லக்னத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, லக்னத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்போ இவரே ஒரு செயல் இழந்த மனிதராக இருப்பார். 2ஆம் இடம் இருண்ட வீடாக இருக்கும். தன, வாக்கு, குடும்பஸ்தானம். குடும்பத்து மேலே பெரிய பற்று இல்லாமலோ அல்லது குடும்பம் அமைவதில் தடைகளாகவும் சம்பாதிக்கிறதுல ஆர்வம் இல்லாதவராகவும் போயிடுவார். 3ஆம் இடம் இருண்ட வீடாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக செயல்திறன் இல்லாத நிலைப்பாட்டோடையும், நண்பர்கள் இல்லாமல், உறவுகள் இல்லாமல், உதவிகள் இல்லாத நிலைப்பாட்டோடையும் இருக்கும். 4ஆம் இடம் இருண்ட வீடாக போகும்போது கல்வி இல்லாத நிலை, சொந்த வீடு, வாகன சுகங்களை அனுபவிக்க முடியாத நிலை, அது இருந்தும் இல்லாத மாதிரியான நிலை போகும். 5ஆம் இடம் 6ஆம் இடம் பற்றி ஏற்கனவே சொன்னேன். 7ஆம் இடம் இருண்ட வீடாக போகும்போது கூட தொழில் ஆதாயம் இல்லாமல், சமுதாயத்தோடு ஒட்டாமல், வாழ்க்கை துணை மூலம் ஒட்டாமல் அல்லது வாழ்க்கை துணை இல்லாத மாதிரியான நிலை ஏற்படும். 8ஆம் வீடு இருண்ட வீடுகளாக போகும்போது துன்பம், கஷ்டங்கள் குறைவுனாலும் ஆயுள் பலமும் பெரிதாக இல்லாமல் அவங்களே வாழ்கிறதுக்கு பெருசாக ஆசைப்படாதவங்களாக இருப்பாங்க. எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு சும்மா அப்படிங்கிறது மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் இல்லாத நிலை இருக்கும். 9ஆம் இடம் இருண்ட வீடாக போகும்போது ஒருத்தருக்கு உயர்கல்வி ஸ்தானம், தகப்பனாதி வர்க்கத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மறுக்கப்படுவது, அதிர்ஷ்டம் இல்லாமல் போகிறது, நல்ல குருமார்கள் கிடைக்கப்படாமல் போயிடுறதுங்கிறது மாதிரி வரும். 10ஆம் வீடு இருண்ட ஸ்தானமாக வரும்போது பட்டம் பதவி இல்லாத நிலை, வேலையில் நிரந்தரத்தன்மை இல்லாத நிலை, அன்றாடம் காட்சிகள்ங்கிறது மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை ஓடிட்டே இருக்கிறது, தனித்துவமான அடையாளம் இல்லாமல் போயிடுறதுங்கிறது வரும். 11ஆம் இடம் இருண்ட வீடாக போகும்போது ஒருத்தருக்கு லாப மேன்மையில் பெரிய அளவில் ஆர்வம் இல்லாதது, பராக்கிரமம் குறைந்து போயிடுறது, எதுலேயுமே நாட்டம் இல்லாத நிலை உருவாகும். 12ஆம் இடம் அஃப்கோர்ஸ் இருண்ட வீடாக போகும்போது அயன சயன போக சுகத்தில் ஆர்வம் இல்லாமல் போயிடுறது, பிரயாணங்கள் ஆர்வம் இல்லாமல் போயிடுறது, செயல்திறன் குன்றி போயிடுறதுங்கிற மாதிரி வரும். அப்போ இருண்ட வீடுகளும் செயல்படும் ஜாதகத்தில், அது நெகட்டிவாக செயல்படும். அது தர வேண்டிய பலன்கள் நமக்கு பெருசாக நடக்காமல் போயிடும். அப்படி இல்லைன்னா அந்த வீடுகள் சார்ந்த ஆர்வம் நமக்கு ரொம்பவுமே குறையும். இதில் நம்ம சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற நரிக்கதையை தான் சொல்லிக்கணும். எட்டி எட்டி பார்த்து எட்டாமல் போகும்போது அதை முயற்சி செய்யாமல் விட்டு விடுவோம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த இருண்ட வீடுகள் நம்ம முயற்சிகளை வெற்றிகரமாக பலனளிக்க இயலாத தன்மை கொண்டவையாக இருக்கும். இந்த இருண்ட வீட்டுக்கான கண்டிஷன்ஸை நீங்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல் விதி, அந்த வீட்டில் எந்த கிரகமும் இருக்காது. 12 வீடுகள் இருக்கா, நிச்சயமாக 9 கிரகம் தான் இருக்குது. அப்போ 12 வீடும் 9 கிரகமும் போது மீதி 3 வீடு எல்லாருக்குமே, ஒவ்வொரு கிரகமும் தனித்தனியாக இருந்தால் கூட 3 வீடு எல்லாருக்குமே காலியாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த வீட்டோடு யாராவது தொடர்புகளில் இருப்பாங்க, பார்வை இருக்கலாம், தொடர்புகள் இருக்கலாம், சந்திர அதியோகம் இருக்கலாம். அதுவும் இல்லாத நிலையில் வீடுகள் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்தானங்கள் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கும் பலன் அப்படிங்கிறது நெகட்டிவ் அல்லது நியூட்ரல் அல்லது ஜீரோ அல்லது மிக குறைந்த அளவில் இதை பேருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ
இந்த 12 வீட்டில் எவை இருண்ட வீடுகள்னு உங்கள் ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிக்கோங்க. அந்த வீட்டின் பலன்கள் மேலே பெரிய ஆசையும் எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இருக்க பழகிக்கொள்ளுங்கள். உங்கள் லைஃப் இஸ் சேஃப். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.